Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 783 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த நேவி பேஸ்க்குள்ள போய் சாப்பாடெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா என்ன சாப்பாடை கொண்டு வந்த 10 நிமிஷத்துல அதை கம்ப்ளீட்டா காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி வந்தவங்க பயங்கரமான அலையில மாட்டிக்கிட்டாங்க. செம்மையா மழை பெய்யுது, இடி இடிக்குது, கப்பலை கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாம் அப்படியே பசியில அங்க எங்கன்னு உருண்டுட்டு கிடப்பாங்க. யாராலையும் கப்பல்ல வேலை பார்க்க முடியல. கரெக்டா செயல் பண்ணலன்னா கப்பல் கவுந்துரும். நல்ல வேலை பெட்ரோ வந்தான். அவன் தான் கொஞ்சம் கொஞ்சம் முக்குன்னு முக்கி வேலையை பார்ப்பான். நமக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே போச்சு. ஏன்னா இந்த நிலைமையில ஹோல் கேக் ஐலாண்டுக்கெல்லாம் போய் சேரதுக்கு வாய்ப்பே இல்ல. அவளால அந்த வீல கூட ஒழுங்கா திருப்ப முடியல. லூஃபி ஒரு சைடு புடிச்சு ஹெல்ப் பண்ணுவான். ஆட அவனாச்சு ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு பார்த்தா அவனும் முக்கிட்டா இருக்கான். சாப்பாடு நம்ம பயலுகளை செருப்பால அடிக்காத குறையா அடிச்சு தள்ளிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் எப்பாடு பட்டாச்சு நான் சஞ்சியை காப்பாத்தாம விடவே மாட்டேன்னு தொண்டை வெளியே கத்துவான். அப்படியே கட் பண்ணி பிக்மமோட கப்பலை காட்டுறாங்க. அதுல சஞ்சி டிராவல் பண்ணி இப்பதான் ஹோல் கேக் ஐலாண்டுக்கே போய் சேர்றான். அப்ப அங்க விழுந்துட்டு இருக்கிறது பூரா ஸ்னோ மாதிரி இருக்கும். ஆனா கலர் கலரா இருக்குதுன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு காட்டன் கேண்டி. சாப்பிட்டு பாப்பா நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். அந்த டைமுங்கும் போது விடாம ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா அது வந்து வார்னிங் சிக்னல் ஆமா. அப்படின்னா இவங்க பிக்மமோட டெரிட்டோரிக்குள்ள வந்துட்டாங்க. இன்கேஸ் தேவையில்லாத ஆளுங்க இல்ல எனிமீஸ் யாராச்சும் உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னா இந்த சிக்னலை வச்சு உடனே அவங்கள புடிச்சிருவாங்க. அந்த அங்க நின்றுட்டு இருக்கே டாட்டேன்னு அந்த கன்றாவிக்கு உடனே தெரிஞ்சு போயிடும். உடனே அது என்ன பண்ணுனா அவுட் போஸ்ட்ல இருக்க பிக்மமோட பைரட்ஸுக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்பி விட்டுரும். இப்போ இவங்க வந்துட்டு இருக்கிறது பிக்மமோட ஷிப். அதனால தான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இன்கேஸ் இது வேற ஏதாச்சும் ஷிப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெடிச்சு தெளிச்சு இருக்கும். சோ இதெல்லாம் சொல்லி இந்த பிக்மம் எந்த அளவுக்கு செக்யூரிட்டியா இருக்காங்க, பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு அவளை பத்தி பயங்கரமா பில்டப் பண்ணி பேசாம பிக்மம் கூடயே வந்து சேர்ந்துருங்கிற மாதிரி சொல்லுவான். அதுவும் யாரை கூப்பிட்டு வரணுமாமா, ஜெர்மா 66 ஸ்டார் ஹேட்ஸை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவு நாள் அவங்க கூட தான் இருந்தான். ஆனா ஜெர்மா 66ங்கிறது அவனோட ஃபேமிலி. அவங்க கூட தான் இவன் பல வருஷமா தொடர்புலயே இல்லையே. சொல்ல போனா அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவங்கள கொண்டு வந்து சேருன்னா எப்படி சேருவான்? கட்டுப்பாய் கத்த ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாம அந்த கிறுக்கு பயில்களை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காதேன்னு. ஏன்னா அவன் இங்க வந்ததே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீ தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். ஆனாலுமே அந்த டமகோ விட மாட்டான். ஏன்னா பிக்மம் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளு. இப்போதைக்கு இவங்க எல்லாத்தையுமே வெல்கம் பண்ற நல்ல மூட்ல இருக்கா. இப்ப தேவையில்லாம ஏதாச்சும் கிண்டி விட்டானாதான் பெரிய பஞ்சாயத்து ஆகும். பிக்மமுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம பையன் இதுக்கு முன்னாடி செஃப்பா இருந்தான்னு. அந்த ஈஸ்ட் ப்ளூ சீ ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது கூட அவனை பத்தி பெருமையா தான் நினைச்சிட்டு இருந்தாலாமா. ஆனா அந்த லூஃபி குரூப் கூட சேர்ந்தாதான் கேவலங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இன்னுமே அவனோட குக்கிங் டேலண்ட் எல்லாத்தையுமே அவளுக்காண்டி பண்ணி காமிச்சா இன்னும் உனக்கு ஏகப்பட்ட நன்மைகள்லாம் வந்து சேருங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சஞ்சி அப்படியே பச்சையா திட்டுவான். ஏன்னா பையன் இந்த கையால அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான் சமைச்சு தருவானே தவிர வேற எந்த டாகுக்கும் பண்ணி தர மாட்டேன்பான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வெரைட்டியா சமைச்சு தரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பையன் நரகத்துக்கு போய் சமைக்க கத்துக்கிட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம ஆளுகளை பத்தி இவன் யோசிச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது இவனோட சாப்பாடு அங்க எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அதுதான் அவனால தாங்க முடியல. நட்புன்னா என்னன்னு இவங்க கிட்ட போய் சொன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு செத்து போனாலே அதை பத்தி கவலைப்பட மாட்டானுங்க. உதாரணத்துக்கு அந்த டமகோவை பாருங்க. இவ்வளவு நாள் அவன் கூட சுத்திட்டு இருந்த பெக்கோம்ஸ அந்த கெப்போனு முதுகிலேயே சுட்டு கொன்னுட்டான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுல அவன் தப்பிச்சிட்டான்னு. பட் அவன் திரும்பி வரல. அதை பத்தி எல்லாம் கொஞ்சோண்டு கூட யோசிக்காம நான் ஏன் நீ காஃபி குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, உங்களை மாதிரி கேடுகட்ட கபோதிகளுக்கு நான் சமைச்சு தரணுமா? அதுக்கு என் ஹேண்ட்ஸை நான் அடுப்புல வச்சு கறிக்கிருவேன்பான். சோ எப்படி இவங்க மாத்தி பேசிட்டு இருக்கும் போது அங்க விட்டு வருவான். இவன் தான் ஒரு நெகட்டிவ் பீஸ் ஆச்சே, ஏதாச்சும் ஒரு வில்லத்தனத்தோட தான் வருவான். இந்த டைம் ஏன் நாக்க சூட்டிக்கிட்டு வந்திருப்பான்னா நம்ம சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போற புட்டிங்கோட போட்டோவை கொண்டு வந்திருப்பான். வந்து நின்னுட்டு அவன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணுவான். எப்பவுமே லேடிஸ்னா அவ்வளவு ஆர்வமா இருக்க சஞ்சி இந்த டைம் கண்டுகிற மாதிரி கூட இல்ல. எவளா இருந்தா எனக்கு என்னம்பா, ஏன்னா பையன் மேரேஜ் பண்ற ஐடியாலேயே இங்க வரல. அதனால அந்த போட்டோ தூக்கி குப்பையில போடுவான். அட ஒரு டைம் பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே வருவான். ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா உன்னைய சாகிற வரைக்கும் மிதிச்சே கொள்ளுவேன்னு கத்துவான். அப்படி கத்திட்டு திருமணவன் போட்டோல இருக்க அந்த பொண்ணை பார்த்துட்டான். அவ்வளவுதான், பழக்கம் போல எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த ரியாக்ஷன்ல ஒரு நூல் கூட மிஸ் ஆகல. சொல்ல போனா கண்ணெல்லாம் பிதுங்கிருச்சு. இவ தான் சார்லட் ஃபேமிலியில 35வது பொண்ணு, பேரு சார்லட் புட்டிங். அப்புறம் என்ன அப்படியே பொறுமையா டிராவல் பண்ணி ஒரு வழியா ஹோல் கேக் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரி சஞ்சி பார்த்து அசந்து போனானே, அப்பவாச்சும் கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கானான்னு பார்த்தா அப்பவுமே இல்ல. கூட இருந்துகிட்டு அந்த விட்டோ தான் கடுப்பேத்திக்கிட்டே வருவான். ஏன்னாப்பா நல்லா கியூட்டா இருக்கால, உனக்கு ஏத்தால் தானே, ஓகே தானேன்னு புலம்பிட்டே வருவான். ஆனா சஞ்சி கண்டுகிற மாதிரியே இல்ல. ரைட்னு WEJ அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஜேர்னல் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுல காமிக்ஸ் எல்லாம் வரைவாங்க. அது விட்டோக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அந்த கதையில பெரிய ஜெயின் ரோபோட் எல்லாம் வரும். அப்புறம் அதுல சோரான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் கடல்
கடலுக்கே வாரியர். சொல்ல போனா அவன் தான் ஹீரோன்னு வைங்க. அவனால தண்ணியில எல்லாம் நடக்க முடியும். அவன் கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற ரோபோட் இருக்குது, ஒரு பெரிய சீகல் இருக்குது. அந்த ஹீரோ என்ன பண்ணுவான், ஜெர்மா 66ங்கிற ஒரு ஈவில் ஆர்மி கூட பயங்கரமா சண்டை போடுவான். ஆக்சுவலா இது ஒரு மெரைன் ஹீரோவோட கதை. நியாயத்துக்காண்டி போராடி ஈவில் கூட சண்டை போட்டு மக்களை காப்பாத்துறதா அவனோட வேலை. சோ யாரா இருந்தாலும் சரி ஒத்தாளா நின்னு தட்டி தூக்குவான். இன்கேஸ் அவனை விட பெரிய ஆளா யாராச்சும் வந்து அவனை காலி பண்ண ட்ரை பண்ணா கூட அவனை காப்பாத்த அந்த ரோபோட்டும் சீகலும் அவன் கூடவே இருக்கும். இப்படியே அடுத்தடுத்து சாகசம் பண்ணி தெரிக்க விடுவாங்க. அதான் சோரா த வாரியர் ஆஃப் த சீ. இந்த கதைக்கு உலகம் பூரா ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் இவன் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சம்பவம் ஒரு உண்மை கதையை வச்சு எழுதுனதாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கதையை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வர ஜெனரேஷனை பிரெயின் வாஷ் பண்றானுங்க. நேவி ஆளுகள்லாம் ஸ்ட்ராங்கு ரைட்டுன்னு. ஆனா விட்டோ சொல்ல வந்தது அது இல்ல. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியறது அந்த ஜெர்மா 66 தான் ஈவில் ஆர்மிஸ். அவங்கள மட்டும் சோராவால எதுவுமே பண்ண முடியல. எப்ப என்னானாலும் சரி அந்த சோராவை மட்டும் அப்படியே அலேக்க ஓரங்கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஈவில் ஹீரோஸ் ஆமா. இவனுக்கு அவங்கள தான் பிடிக்கும்னு சொல்லிட்டே வருவானா. சஞ்சய் பயங்கரமா கட்டுப்பாயிருவான். இவன் என் கையால செருப்படி வாங்காம போமாட்டான் போலையேன்னு. சரி இதுக்கப்புறம் சஞ்சய் ஹோல் கே கைலான்ல என்னென்ன பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.